ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. கருஞ்சீரகம் தேங்காய் பால் கஞ்சி தான். கருஞ்சீரகம் அப்படின்னு நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த சத்தான கஞ்சியை எல்லாருமே குடிக்கலாம். 10 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. டயபெட்டிக் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ், இல்லை குடல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு மருந்து. பண்ணலாமா? நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக அப்படியே நீங்கள் குதிரவாளி அரிசியை ரீப்ளேஸ் பண்ணி மில்லட் செய்யலாம். இன்னமுமே ரொம்ப ஹெல்தியாக கிடைக்கும். ஒரு கப்பில் 3/4 கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்க்குறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல 4-5 தடவை ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருங்க. இந்த தண்ணியோட தான் நம்ம சமைக்க போகிறோம். அப்போ தான் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் சீரகம், லேசாக மிளகு, 2 பூண்டு போட்டு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. பருப்பும் அரிசும் நல்லா ஊறி வரணும். இந்த தண்ணியோடு செய்யும்போது அந்த அரிசி களைஞ்ச தண்ணிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, கஞ்சி அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ ஒரு கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எனி சீஸ் கிளாத், காட்டன் துணி, அதில் 1/4 ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகத்தை வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகத்தை டைரெக்டாக சேர்க்க வேணாம். இதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான யூனிக்கான ஃப்ளேவர் இருக்கும். அப்படியே போட்டால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி கட்டி நம்ம இதில் இருக்க ஜூஸை மட்டும் இன்ஃப்யூஸ் பண்ணி கஞ்சியில் இறக்கிட்டா போதும். அவ்வளோ சத்தும் நம்மளுக்கு கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? இப்போது இதுக்கு தாளிப்பு சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த கஞ்சியை நல்ல வாசமாக சாப்பிட்றதுக்கு மனமாக நம்மளுக்கு கொடுக்கும். 2-3 பூண்டு, கொத்தமல்லி, காரத்துக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேங்காய் பால் 2-2.5 கப்பு நல்ல திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 மூடியிலேருந்து 1 மூடி தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வயிறுக்கு ரொம்பவே நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கப்புறமா இது மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு முக்கியமாக இதை மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் மெனக்கெட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி லேசாக உப்பு, அரிசி மாவு போட்டு அப்படியே எண்ணெயில் மொறுமொறுன்னு பொரித்து எடுத்து பேப்பர் டவலில் எண்ணெயெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ரெசிபிக்கு யூஸ் ஆகும். இந்த கஞ்சிக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டையும் போட்டு எடுத்து சாப்பிடும்போது. அவ்வளோதான். இப்போது ரெடி பண்ணிடலாமா? குக்கரில் வச்சுக்கலாம். இந்த கஞ்சி 10 நிமிஷம் வேலை தான். அரிசி மட்டும் ஊறிடுச்சுன்னா சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். அப்படியே பருப்பு, அரிசி எல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல, அப்படியே சேர்த்துட்டு தண்ணி கணக்கு இல்லை, கஞ்சி தான் வைக்க போகிறோம். நல்லா 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம கட்டி வச்சுருக்கோம் இல்லையா கருஞ்சீரகம், அந்த துணியை இந்த குக்கரில் போட்டுருங்க. அந்த துணி நல்லா மூழ்கணும். அது மேலே வரைக்கும் தண்ணி இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், விசில் போட்டுருங்க. நல்ல மீடியம் ஃப்ளேமில் 4-5 விசில் வரட்டும். பருப்பு, அரிசி எல்லாம் நல்லா வேகணும். பூண்டெல்லாம் நல்லா மசிஞ்சு குழஞ்சி வெந்துடும். இந்த கருஞ்சீரகமும் அப்படியே நல்ல சாரெல்லாம் இறங்கிடும் அந்த டவல்ல இருந்து. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சி. வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அரிசி இப்போது 4-5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்பு கூட ஸ்பெஷலாக தான் செய்யணும். இந்த பூண்டு முக்கியமாக நல்ல மொறுமொறுன்னு ப்ரௌனாக வறுத்து போடணும். அப்போ தான் கஞ்சிக்கு நல்ல வாசமாக இருக்கும். இதுக்கப்புறமா தான் இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்களா, எண்ணெயில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி மணமாக இருக்கும். குக்கர் தானாகவே விசில் அடங்கட்டும். 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திறந்து இந்த துணியை மட்டும் எடுத்துருங்க. இதுக்குள்ளே இருக்க கருஞ்சீரகத்தோட எசன்ஸு, ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே இறங்கியிருக்கும். நல்ல மணமாக இருக்கும் சாப்பாடு. லேசாக மசிச்சு விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இது கஞ்சி பதத்துக்கு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கெட்டியாக சாதம் மாதிரி இருந்தால் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. நல்ல தளன்னு குடிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. சூடாக குடித்தாதான் அதுவும் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் அதுக்கேற்ற மாதிரி நல்ல தளன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வறுத்து வச்சுருக்க பூண்டை போட்டு கிளறிட வேண்டிதான். உப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த கஞ்சி வாய்க்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இதில் என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பெருசாக யாருக்குமே தெரியாது. குழந்தைங்க கூட விரும்பி குடிச்சிட்டு போயிடுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மேலே நல்ல மொறுமொறுன்னு இந்த வெங்காயத்தை போட்டு அந்த வெங்காயத்தோட கஞ்சியோடு சாப்பிட்டோம்னா பத்தவே பத்தாது. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாரத்தில் 2 நாள் இந்த கஞ்சி கம்பல்சரி உங்களோட ஃபுட் டயட்டில் வந்துடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன்.